பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே 2 வகையான பிரிவினர்கள் உண்டு. பணத்தை தீமை என்று கருதி பணம் வேண்டாம் என்று ஜெபிப்பவர்களும், பணத்தை வெறுப்பவர்களும், ஏழ்மையை அல்லது தரித்திரத்தை தேவனுடைய ஈவாக கருதக்கூடிய ஒரு சில கூட்டத்தார் உண்டு. அதே சமயத்திலே நான் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, எனவே இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாமே எனக்கு தேவை என்று எண்ணி பணத்தை ஒரு எஜமானனை போல கொண்டாடுகிற, செழிப்பின் உபதேசத்தை பின்பற்றுகிற மற்றொரு கூட்டத்தார். இந்த 2மே சரியான ஒரு நம்பிக்கை அல்ல, அல்லது வேதம் கூறுகிற ஒரு சமநிலை உபதேசமும் அல்ல. பணம் என்பது தீமை அல்ல, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் பண ஆசையை குறித்து ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே பணத்தை குறித்ததான சரியான கண்ணோட்டம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவை. பிரியமானவர்களே, வேதத்திலே பணத்தை மற்றொரு எஜமானனாக அல்லது தேவனாக வேதம் கூறுகிறது. எனவே இந்த பணத்தை கையாள்வது, பணத்தை குறித்ததான சரியான ஒரு கண்ணோட்டத்தோடு இருப்பது நமக்கு மிகுந்த அவசியம். இன்றைக்கு பணம் இல்லாமல் கடன் பிரச்சனைகளிலே சிக்கிக்கொண்டு தவிக்கிற அநேக விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் உண்டு. ஏன் பணப்பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது? அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய எதிர்பாராத நிகழ்வுகள், திடீரென்று வீட்டிலே யாரோ ஒருவருக்கு நேரிடக்கூடிய எதிர்பாராத மருத்துவ செலவீனங்களாக இருக்கலாம், அல்லது சரியான திட்டமிடுதல் இல்லாமல் இருப்பது, வரவுக்கு மீறின செலவு, ஆடம்பரமான வாழ்க்கை முறையை பூர்த்தி செய்கிறதற்காக வாங்கக்கூடிய கடன்கள், இப்படி பல்வேறு வகையான காரணங்களினாலே நாம் கடன் சுமைக்குள்ளாக சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கடன் பிரச்சனையை மாற்றக்கூடிய அல்லது கடன் பிரச்சனைகளின் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய 5 ரகசியங்களை குறித்து தான் நாம் இந்த வீடியோவிலே, இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். எனவே கடைசி வரையிலும் இதை கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரையிலான வசனங்களிலே கடன் பிரச்சனையிலே சிக்கி தவிக்கிற ஒரு ஏழை விதவையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலிசா மூலம் செய்கிற ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்க முடியும். அந்த விதவையினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு திடீர் துயர சம்பவம், அந்த துயர சம்பவத்தினாலே அவள் கடன் பிரச்சனைக்குள்ளாக தள்ளப்படுகிறார். அவளுடைய கணவன் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதன். அவளுக்கு 2 குமாரர்கள் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் திடீரென்று அந்த தீர்க்கதரிசியாகிய அவளுடைய கணவன் மரித்து போகிறான். இப்பொழுது குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான அந்த பண வசதி அந்த விதவையினிடம் இல்லை. எனவே மிகுந்த கடன் பிரச்சனைக்குள்ளாக தள்ளப்படுகிறாள். குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கக்கூடிய கணவன் உயிரோடு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியின் மத்தியிலே கடன் கொடுத்தவர்கள் மிகவும் நெருக்க தொடங்குகிறார்கள். உன்னுடைய கடனை சீக்கிரம் திரும்ப செலுத்தாவிட்டால் உன்னுடைய 2 பிள்ளைகளையும் நாங்கள் அடிமைகளாக கொண்டு சென்று விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி. கணவன் இறந்ததும் தேவையை சந்திக்க யாரும் இல்லை. ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லை. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நான் அநேக ஊழியர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் சேமிப்பு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு வசனம், கிறிஸ்தவர்கள், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த வசனத்தை காரணமாக வைத்துக்கொண்டு தங்களுடைய பொறுப்பிலிருந்து, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பிலிருந்து விலகி போகிற அல்லது பொறுப்பற்ற
கணவன்மார்கள், ஊழியக்காரர்கள் உண்டு. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், உண்மைதான். ஆனால் அதே சமயத்திலே தேவன் நம்மை ஒரு இயந்திரத்தை போல உபயோகிக்க விரும்பவில்லை. நமக்கு தேவன் தேவையான ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்திருக்கிறார். நம்மை நம்பி கொடுத்த மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு தேவையான காரியத்தை சேமித்து வைப்பது ஒரு கணவனாக அந்த குடும்ப தலைவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. எனவே இன்றைக்கு வருகிறதை இன்றைக்கே சாப்பிட்டு தீர்த்துவிட்டு நாளைக்கு வரக்கூடியதை நாளைக்கு பார்க்கலாம் என்பது ஒரு பொறுப்பில்லாத சுபாவமாகும். முதலாவது இந்த சுபாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தேவை. பிரியமானவர்களே, வசனத்தை காரணமாக வைத்துக்கொண்டு நம்முடைய பொறுப்பிலிருந்து நம் வழிவிலகி செல்லக்கூடாது. வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அநேகர் கடன் பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்ளுகிறதற்கு காரணம் பொறுப்பில்லாமல் இருப்பது. குடும்பத்திலே ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஒரு நாளிலே அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தெரியும். அது கொடுத்து ஆக வேண்டும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அப்ப அந்த பெண் குழந்தைக்கு தேவையான காரியத்தை சிறிது சிறிதாக சேர்த்து வைக்க வேண்டியது குடும்ப தலைவனுக்கும் தலைவுக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பு. இந்த பொறுப்பை சரிவர செய்யாமல் திருமணம் ஆகிற பொழுது மற்ற மனிதர்களை எதிர்பார்ப்பது, தேவையில்லாமல் கடன்களை வாங்குவது, இது சரியான திட்டமிடுதல் இல்லாமல் இருப்பதே ஆகும். எனவே இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் நாம் நிராகரிக்க வேண்டும். சேமிப்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான அநேக வேத வசனங்களும் உண்டு. நாம் பொறுப்பில்லாதவர்களாக இருப்பதற்கு அதற்கு ஏற்றாற் போல வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு அதை கோடிட்டு காட்டக்கூடாது. இது தவறு. இங்கு இந்த தீர்க்கதரிசி இறந்து போகிறார். மனைவியும் பிள்ளைகளும் வாழுகிறதற்கு எந்த விதமான ஒரு வசதியோ வாய்ப்போ இல்லை. பயங்கரமான கடன் பிரச்சனைக்குள்ளாக தள்ளப்படுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஸ்திரீ செய்த ஒரு காரியம் மனிதர்களை தேடி போகவில்லை, உறவினர்களை தேடி போகவில்லை. செய்த மிகச் சரியான காரியம், தேவனுடைய தீர்க்கதரிசியை, தேவனை தேடி செல்கிறார். அப்ப முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே, குறைவின் மத்தியிலே தேவனை தேடுங்கள். வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் உங்களுடைய முகத்தை வெட்கப்படுத்த விடமாட்டார். மனிதர்களை தேடினால் நீங்கள் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் தேவனை தேடும் பொழுது உங்களுக்கு ஒத்தாசையை கட்டாயம் அவர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மனிதரை தேடி அதன் மூலம் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் வாழ்ந்திருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று பெருமிதம் கொள்ளுவதற்கு நீங்கள் வழிவகுத்து கொடுக்கிறீர்கள். உங்களுடைய சாட்சி அவர்களுக்கு முன்பாக கெட்டு போகிறது. தேவனை தேடுகிறார்கள், இவர்கள் இப்படி தரித்திரத்தில் குறைவிலே இருக்கிறார்களே என்கிற தவறான சாட்சியை மனிதர்களை தேடும் பொழுது நாம் வைத்துவிடக்கூடும். எனவே பிரச்சனைகளின் மத்தியிலே தேவனை தேடுங்கள். அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். இந்த விதவை உடனே தேவனுடைய தீர்க்கதரிசியிடம் சென்று தன்னுடைய நிலைமையை பூரா எடுத்து கூறுகிறார். உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே ஆண்டவரை தேடுங்கள். இரண்டாவதாக, கொடுத்த காரியத்திலே உண்மையுள்ளவர்களாக இருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியங்கள் சிறிதோ பெரிதோ அதிலே உண்மையுள்ளவர்களாக இருங்கள். இங்கு எலிசா கேட்கிறது, உன்னிடத்துல என்ன உண்டு என்று அந்த ஸ்திரியை கேட்கிறார். அந்த ஸ்திரி சொல்லுகிற பதில், ஒரு குடம் எண்ணெய் என்னிடத்திலே உண்டு. உங்களிடத்தில் என்ன உண்டோ அதிலிருந்து தேவன் அற்புதங்களை ஆரம்பிக்கிறார். உங்களிடத்தில் இருக்கக்கூடியது சின்ன விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது, உங்களுக்கு இருக்கிற காரியம் போதும் என்கிற மனநிலைமையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, போதும் என்று கூடிய மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனவே போதுமென்ற மனநிலைமையோடு வாழக்கூடிய ஒரு பக்குவம். இரண்டாவது, தேவன் நமக்கு கொடுத்த அந்த காரியத்திலே உண்மையுள்ளவர்களாக இருப்பது. உங்களுக்கு தேவன் கொடுத்த வேலை சிறிய வேலையோ பெரிய வேலையோ, சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ, அதிலே உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உண்மையுள்ளவன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
பண விஷயத்திலே விசேஷமாக நீங்கள் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், பண விஷயத்தில் உண்மை இல்லாதவன் வேறு எந்த விஷயத்திலும் உண்மையுள்ளவனாக இருக்க முடியாது. காரணம், பணத்தை சரியாக கையாள தெரியாதவன் அவனுடைய குணத்தில் பிரச்சனை உண்டு. எனவே அந்த ரூட் காஸ் என்று சொல்லுவார்களே, ஒரு பிரச்சனைக்கான மூல காரணம் அது பணமாக இருக்கிறதில்லை, குணமாக இருக்கிறது. எனவே அந்த குணத்தை மாற்றுவது மிக 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 முக்கியமானது. இன்றைக்கு அநேகர் என்னுடைய நண்பர்கள் என்னிடத்தில் வந்து கடன் கேட்பார்கள். நான் திரும்பி கொடுப்பார்கள் என்று கொடுப்பதில்லை. அவர்கள் கேட்கும் பொழுது ஒரு சிறிய தொகையை முதலாவது கொடுத்து சோதிப்பேன். அந்த சிறிய தொகையிலே அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் பின்பாக பெரிய தொகையை கொடுக்கலாம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஓரிருவரை தவிர என்னிடத்திலே கடன் வாங்கினவர்கள் அதை திரும்பி கொடுத்ததே இல்லை. அதற்காக நான் துக்கப்படவில்லை. அவர்கள் பண விஷயத்திலே உண்மையற்றவர்கள் என்பதை தெரிந்து கொள்வேன். மீண்டும் அவர்கள் உதவி என்று வரும் பொழுது உதவி செய்வதை நான் அறவே தவிர்த்து விடுவேன். காரணம், சிறிய தொகையிலே உண்மையில்லாதவன் அவனை நம்பி பெரிய தொகையை கொடுக்கவே முடியாது. எனவே தேவன் உங்களுக்கு கொடுத்த எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாங்கின கடனை திருப்பி செலுத்துவதில்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதில்ல. அப்ப உண்மையில்லாதவர்களாக இல்லாதவர்களாக இருக்கிற பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் கொடுத்த காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாக இருங்கள். மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். உடனே இந்த எலிசா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அப்ப நீ போய் ஒரு காரியம் செய். உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரிடத்துல எல்லாம் வெறுமையான பாத்திரத்தை வாங்கி கொண்டு உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் உன் கதவை பூட்டி கொண்டு உன்னுடைய பிள்ளைகளோடு சென்று காலியான பாத்திரங்களிலெல்லாம் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை அதுல ஊற்ற ஆரம்பி என்று சொல்லுகிறார். பாருங்க, இதுல எந்த விதமான ஒரு லாஜிக்கே இல்லை. வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1 லிட்டர் அளவு இருக்கும். ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பூரா காலியான பாத்திரத்தை வாங்கு, வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு உனக்கு இருக்கிற கொஞ்சம் எண்ணெய அந்த காலியான பாத்திரங்களிலே ஊற்று. உடனே அந்த விதவை தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னதற்கு மாறுதர எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அதை அப்படியே செய்து முடிக்கிறார். அதுதான் விசுவாசம். நம்பிக்கை, விசுவாசம், கீழ்ப்படிதல். அப்ப கீழ்ப்படிதலோடு இருக்கக்கூடிய விசுவாசத்தை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்பது நம்முடைய கீழ்ப்படிதலிலே காணப்பட வேண்டும் என்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில நேரங்களிலே தேவனுடைய காரியங்களை நம்முடைய சொந்த புத்தியாலே அறிந்து கொள்ள முடியாது. அது நம்முடைய புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது. தேவன் எதிர்பார்க்கிறது நம்முடைய கீழ்ப்படிதல். எனவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசினால் அதற்கு எதிர்த்து கேள்வி கேட்காமல், எதிர்த்து உங்கள் புத்தியிலே அதை குறித்து ஆராயாமல் கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு அநேக நேரங்களிலே அற்புதங்களுக்கு தடையாக இருப்பது எது தெரியுமா? உங்களுடைய சொந்த புத்தியிலே தேவனுடைய வார்த்தையை நீங்க ஆராய தொடங்குறது. உங்க சொந்த புத்தியினால தேவனுடைய சித்தத்தையோ திட்டத்தையோ நீங்க அறிந்து கொள்ளவே முடியாது. தேவன் சில காரியங்களை செய் என்று சொல்லும் போது உங்களுடைய மாம்சத்துக்கு, புத்திக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய பெரிய எதிரி யாரு தெரியுமா? உங்களுடைய புத்தி தான். தேவன் விரும்புகிறது அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசம். அங்க ரீசனிங் இருக்காது, லாஜிக் தேவையில்லை, நான் நம்புகிறதற்கு ஏதாவது காரணம் தேவையில்லை. ஆனா ஒரே ஒரு காரணம், சொன்னவர் தேவன், அது கட்டாய நிறைவேற்ற வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இப்படி நம்பி பாருங்க, உங்க அற்புதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நான் இதை சும்மா சொல்லல, என் வாழ்க்கையில அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே செக்குலர் டிகிரி எனக்கு கிடையாது. நான் படிச்சது 12 வரையில ஒரு முனிசிபல் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல. ஆனா ஆண்டவர் நாங்க ஜெபிச்ச பொழுது, எங்களுடைய கஷ்ட நேரத்துல நானும் என்னுடைய மனைவியும் ஜெபித்த பொழுது வாக்கு பண்ணினார், உனக்கு பெரிய வேலையை கொடுக்க போறேன், உனக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வார்கள். ஆனா எனக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது, செக்குலர் குவாலிஃபிகேஷன் 12 வரை தான், அதுவும் தமிழ் மீடியம். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை எங்களோடு பேசினார். அப்படியே அதை விசுவாசித்தோம். ஆனால் விசுவாசிக்கிறதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை. காரணம்,
இந்தியாவிலேயே என் உலகத்திலேயே A கிரேடு IT கம்பெனியில் ஆண்டவர் எனக்கு ஒரு மேனேஜராக போஸ்டிங் கொடுத்தாரு. அப்போ அங்கே இருக்கிற HR பாலிசிஸ் பிரகாரம் நான் வேலையில் என்ட்ரு ஆகணும்னாலே 15 years ஆஃப் எஜுகேஷன்ஸ் மஸ்ட்டு, 10th +2 டிகிரி, இதில் 50% அண்ட் அபவ் மார்க் எடுத்திருக்கணும். அது நல்ல ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாக இருக்கணும். இதுதான் ஒரு என்ட்ரி கிரைட்டேரியாவில் இருக்கக்கூடிய அந்த HR பாலிசிஸில் இருக்கக்கூடிய அந்த கிரைட்டேரியா. இதில் எதுவுமே என்கிட்ட கிடையாது. எனக்கு டிகிரி கிடையாது. என்னோட குவாலிஃபிகேஷன் 12 தான். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, நான் உன்னை உயர்த்துவேன். நம்ப எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனால் தேவன் கொடுத்த வேலையில் நான் உண்மையாக இருந்தோம், ஜெபிச்சோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே விசேஷமாக டிவியேஷன் அப்ரூவல் எடுத்து பெரிய IT கம்பெனியில் ஆண்டவர் வாக்கு பண்ணினபடியே ஒரு மேனேஜராக கர்த்தர் எனக்கு போஸ்டிங் பண்ணார். அப்போ எல்லாருடைய கூட வேலை செஞ்ச எல்லாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? மோகன், உன் கூட இயேசு இருக்கிறாரு, நீ நம்புற இயேசு உன் கூட இருக்காரு, இயேசு தான் இதை செஞ்சார். பாருங்க, ஆண்டவர் சில காரியங்களை உங்க வாழ்க்கையில சொன்னா அதை ரீசனிங் பண்ண போகாதீங்க. இது எப்படி ஆகணும் திருப்பி கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா நம்ம புத்தியால் அதை புரிஞ்சுக்கிறவே முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? விசுவாசத்தோடு கூடிய கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதலோடு கூடிய விசுவாசம், கிரியை செய்கிற விசுவாசம். கேள்வி கேட்காம நம்புங்க. ஊழியக்காரங்க கொடுக்கிற ஆலோசனைகள் தேவனிடத்திலிருந்து அவங்க ஆலோசனை வாங்கி சொல்லுவாங்க, கீழ்ப்படிங்க. கேள்வி கேட்க போகாதீங்க. அற்புதத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. இந்த விதவை அதேபடியே செய்கிறாள். நடந்தது என்ன தெரியுமா? அவள் நம்ப முடியாத அளவுக்கு அந்த குறைவான பாத்திரங்கள் எல்லாமே நிரம்பி வழிய ஆரம்பிக்குது. பாத்திரம் இல்லைன்னு சொல்றப்ப அங்க நிரம்பி வழிகிற எண்ணெயும் நின்று போகுது. அவ்வளவு ஒரு ஆச்சரியமான விதத்திலே கர்த்தர் அங்க அற்புதம் செய்கிறார். 4வது, உடனே அந்த விதவை அப்படியே இருந்துடல, மீண்டும் அந்த தேவனுடைய ஊழியக்காரனை தேடி வருகிறார். பாருங்க, இந்த 3வது ஸ்டெப்ல எல்லாருமே நம்ம நின்றுவோம். போனோம், ஆண்டவரை தேடணும், ஜெபிச்சோம், அற்புதம் கிடைச்சாச்சு. இன்னும் என்ன அப்படி நிக்கல. 4வது, மீண்டும் அந்த தேவ ஊழியக்காரனை தேடி வருகிறார். சொல்லுகிறார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எலிசாட்ட சொல்லுகிறார். அவ மீண்டும் கர்த்தருடைய ஆலோசனை வருது. 7வது வசனத்துல வாசிக்கிறோம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா உடனே நீங்க நின்றாதீங்க. உங்க புத்தியில ஆடம்பரமா போய் அதை செலவழிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படி செலவழிக்கணும்னு கேளுங்க. பிரியமானவர்களே, இங்க நம்ம பண்ற தப்பு இதுதான். அது உங்களுடைய காசா இருக்கலாம், நீங்க சம்பாதிச்சது தான், உங்களுக்கு வந்த சேலரி தான், உங்க பிசினஸ்ல இருந்து வந்த ப்ராஃபிட் தான். ஆனா உங்க இஷ்டப்படி செலவழிக்க உங்களுக்கு உரிமை கிடையாது. காரணம், அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது. கர்த்தர் தான் சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படி செலவழிக்கணும்னு நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாரு, அதன்படி செலவழிங்க. இதுதான் நல்ல ஞானம். இந்த விதவை கேட்கும் பொழுது அங்க ஊழியக்கார மூலமா ஆண்டவர் ஆலோசனை ஞானத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட், வித்து உன் கடனை தீத்துரு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுல ஜீவனம் பண்ணு. இன்னைக்கு அநேகர் பண்ற தப்பு, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்றாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், ஒரு பெரிய கடன் பிரச்சனையின் மூலமா அவர் மரணத்தை தேடி போனாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் அவரை ரட்சிச்சாரு. நல்லா ஸ்டேபிளைஸ் ஆயிட்டாங்க, கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? மீண்டும் ஆடம்பரமான வாழ்க்கை, தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆனா காசு இல்லை, கடன் வாங்கி எருசலேமுக்கு ஒரு 6 பேருக்கு மேல அழைச்சு கொண்டு போனார். லட்சக்கணக்கில் கடன் வாங்கி. மீண்டும் பாருங்க, எந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் அவரை விடுதலை ஆக்கினாரோ அதே கடன் பிரச்சனையில இவர் போய் மாட்டிக்கிட்டார். இது ஞானமற்ற ஒரு செய்கை. இன்றைக்கு அநேகர் கடன் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளுகிறதுக்கு காரணம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதில்ல. உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்துருச்சா பிசினஸ்ல, கேளுங்க, ஆண்டவரே இவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு நான் என்ன செய்யணும், யாருக்கு உதவி செய்யணும், என்ன பண்ணணும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு.
அந்த ஆலோசனையின்படி நடங்க. கடன் பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. 5வது காரியம், கர்த்தர் கொடுத்த காரியங்களுக்காக எப்பொழுது நன்றி இருதயத்தோடு அவருக்கு சாட்சி சொல்லுங்க. சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒவ்வொரு ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடியது, அவர் செஞ்ச உபகாரங்களை மறக்காதீங்க, சாட்சியாக வாழுங்க. 5 காரியங்கள். முதலிலே ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவர் கொடுத்த காரியத்துல உண்மையாக இருங்கள், ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எப்படி செலவழிக்கணுங்கிற ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி இருதயத்தோடு இருங்க. இந்த 5 காரியங்களை நீங்க பின்பற்றும் பொழுது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டும் அல்ல, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள் பாரங்களிலிருந்து விடுதலையாக்கி அற்புதங்களை செய்வார். ஆமென்.